மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்றோமே, அதுக்கு மேல மனித குலம் என்கிற ஒரு குலம் தோன்றியது. அந்த குலத்தினுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க நான் நேரடியா செய்தியை சொல்லணும்னா, இந்த சமூகம் இன்னைக்கு இருக்குல்ல, இந்த நிலையில இதுக்கு முன்னாடி இல்ல. இந்த மனித உயிர்கள் தோன்றிய காலகட்டத்திலே இன்றைக்கு தந்தை வழி சமூகம் சொல்லிட்டு இருக்கோம். தந்தை வழி சமூகம் இது ஒரு காலத்துல தந்தை வழி சமூகம் இல்லை. இந்த தேசம், இந்த பூமி மனித குலம் தோன்றிய காலத்தில் இருந்து இது தாய் வழி சமூகமா இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி அப்பன் மேல நம்ம இன்சிலா போடுறோமோ அப்படி இல்ல. முதல்ல நம்ம அம்மா மேல தான் இன்சிலா போட்டுட்டு இருந்தோம். அதான் உலகம். இந்த நாட்டை எல்லாத்தையுமே பெண்கள் தான் தீர்மானித்தார்கள். எல்லா சமத்துவ சமூகத்தையும் பெண்கள் தான் படைத்தார்கள். இன்றைக்கு பெண்கள் தான் கடவுளாக போற்றப்பட வேண்டியவர்கள். பெண்கள் தான் இந்த நாட்டை தீர்மானித்தவர்கள். பெண்கள் தான் இந்த நாட்டை ஆண்டார்கள். பெண்கள் தான் இந்த நாட்டை சமத்துவமாக மாற்றினார்கள். பெண்கள் தான் இந்த பூமியை படைத்தார்கள். இப்படி எல்லாமே பெண்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா பெண்களும் எல்லோருக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். எப்படி நாட்டுல மனித சமூகம் உருவான போது வேட்டையாடி பழச்சா, இப்பெல்லாம் துணிமணி போட முடியாது. காட்டு விராண்டியா தெரிஞ்சா, அப்படி காட்டு விராண்டியா தெரியும் போது விலங்குகளை வேட்டையாட கூட்டம் கூட்டமா கூடுதா வேட்டையாட முடியும். அப்படி வேட்டையாடுகிற போதுதான் குழுவானா, அந்த குழுவுக்கெல்லாம் தலைவரா அன்னைக்கு பெண்கள் தான் இருந்தாங்க, தாய் தான் இருந்தாங்க. அப்படி ஒரு குழுவுக்கு தலைவராக தாய் இருந்தால், அந்த தாய் இந்த நாட்டை ஆளுகிற போது, அந்த தாய் இந்த குலத்தை இந்த இனத்தை வழிநடத்துகிற போது எல்லாம் சமமாத்தான் இருந்தாங்க. பெண்களுக்காக இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைவேர் காலம் என்று சொல்வார்களே, அந்த காலத்திலே அவர்களால் வேட்டையாட போக முடியாத ஒரு நிலை ஏற்படுகிற போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த மாத காலகட்டங்களிலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஓய்வை பயன்படுத்தி பெண்கள் சமூகமாக தாய் வழி சமூகமாக இருந்த இந்த சமுதாயத்தை தலைகீழாக மாற்றி தந்தை வழி சமூகமா மாற்றுறான். அப்பதான் பெண்கள் இந்த நாட்டை ஆண்டவங்க, பெண்கள் இந்த நாட்டுக்கு வழிகாட்டியா இருந்தவங்க அப்படியே தலைகளா மாறி ஆணாதிக்கம் மேல இருந்துச்சு. அப்ப பெண் ஆதிக்கம் என்பது பெண்கள் எல்லாம் இங்க ஆணுக்கு கட்டுப்பட்டவர்கள் சொன்னான். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த மனிதர்ம சட்டமும் இருக்கு, அது சொல்லுது இந்த நாட்டுல ஆணும் பெண்ணும் சமமில்லை சொல்லுது. அப்படித்தான் பெண்களை இந்த ஆண்கள் அடிமையாகப்படுத்தினார்கள். பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு தான் இந்த கடவுள்களும் இதிகாசங்களும் புராணங்களும் இந்த நாட்டுக்கு வந்துச்சு. நாட்டில் சமத்துவத்தை போதிக்க வேண்டிய கடவுள்கள், நாட்டில் சமத்துவத்தை போதிக்க வேண்டிய இதிகாசங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு? நான் சொல்றேன்ல, மேல் சாதிக்கார பொண்ணை காதலிச்சா கீழ் சாதிக்கார பையன் காதலிச்சா கொலை செய்யறான். ஏன் கொலை செய்யறான்? அவனுக்கு இவன் கீழ் சாதின்னு அவனுடைய சிந்தனை, அவனுடைய மூளையில அப்படி சொல்லியிருக்கான். அப்படித்தான் இங்க இருக்கு. அப்போ மேல் சாதி கீழ் சாதியில் இருக்கிறாங்க. சரி, மேல் சாதிக்கு கீழ் சாதி அடிமை. மேல் சாதியில் இருக்கிற பெண்கள் யாருக்கு அடிமை? மேல் சாதியில் இருக்கிற ஆண்களுக்கு அடிமை. ஐயர்கள் சொல்றோம்ல, பார்ப்பான் சொல்றோம். பார்ப்பான் பெரிய சாதி, பார்ப்பான் உயர்ந்த சாதி. சரி, பார்ப்பான் உயர்ந்த சாதி, பார்ப்பான் வீட்டில் இருக்கிற பெண்கள் உயர்ந்த சாதியானா? இல்ல இல்ல, பாப்பான் வீட்டு ஆண்களுக்கு பாப்பா வீட்டு பெண்கள் அடிமை. இங்க சக்கிலிய பெண்களுக்கு மேல இருக்கிறான், பழைய பெண்களுக்கு மேல இருக்கிறான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சக்கிலிய நம்மளே அடிமை, பழைய நம்மளே அடிமையா இருக்கிறோம், ஒடுக்கப்பட்ட சாதி நம்மளே அடிமையா இருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு அடிமை நம்ம வீட்டு பிள்ளைகள், நம்ம வீட்டு பெண்கள் அடிமையா இருக்கிறோமா இல்லையா? அதான் எதார்த்தம். அதான் சொல்றேன், ஆணும் பெண் சமமா இல்லை. நான் இன்னொருத்தருக்கு அடிமை, எனக்கு என் வீட்டு பெண்கள் அடிமை. இந்த அடிமைத்தனத்தை நீ சிந்திக்காமல், இந்த ஆண் வேறு பெண் வேறு என்கின்ற பேதத்தை உணராமல், ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற இந்த சிந்தனை நீ புகுத்தாமல் எந்த மாற்றத்தை அது கொண்டு வர முடியுமா? ஏதாவது சாதிச்சிட முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது.